சில டைம் உடல் ரீதியான பிரச்சனைகள், சில டைம் வந்து மன ரீதியான பிரச்சனைகள், எதுக்கெல்லாம் நம்ம வாழ்றோம் இதுக்கு மேல அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட போயிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே வந்து ஒரு எண்ட் கார்டு கொடுக்க போகுது. கிரியேட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து மன அமைதி நிச்சயமா கிடைக்கும். கிரகணம் ஆஃப்டர் தட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய எஃபெக்டிவானது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துல பிரபஞ்சம் சொல்ல வர செய்தி என்னன்னா, ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மத்துக்கு இந்த சந்திர கிரகணம் எனர்ஜியில இவங்களுக்கு உடலாலேயோ இல்ல மனதாலேயோ கைண்ட் ஆஃப் ஒரு இரிட்டேஷன் இருந்தது, ஏதோ ஒரு மனதால ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றது. உடல் சார்ந்த ஏதாவது ஒரு தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம், லைக் இரிட்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள். அதெல்லாம் இந்த ரெண்டுமே உடல் மனம் சார்ந்த இரிட்டேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே, அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவங்க அனுபவிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை, எண்டு கார்டே இல்லாம இது போயிட்டே இருக்கு அகைன் அண்ட் அகைன் அப்படின்னாலும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு வந்து மன அமைதி நிச்சயமா கிடைக்கும் இந்த கிரகணம் டைம்ல. இல்ல இந்த கிரகணம் ஆஃப்டர் தட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய எஃபெக்டிவானது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ எதெல்லாம் இவங்க லைஃப்ல வந்து போட்டு இவங்களை புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்ததோ, சில டைம் உடல் ரீதியான பிரச்சனைகள், சில டைம் வந்து மன ரீதியான பிரச்சனைகள், ஒரு சில டைம் ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்படியெல்லாம் அவங்க வந்து சமீப காலமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போது எதுக்கெல்லாம் நம்ம வாழ்றோம் இதுக்கு மேல அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு எண்ட் கார்டு கொடுக்க போகுது இந்த கிரகணம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கிரகணம் அப்போ இவங்க கம்ப்ளீட்டா தூங்காம கம்பல்சரி வந்து மெடிடேஷன் பண்ணா இன்னும் அந்த எனர்ஜி அந்த வைப்ரேஷன் ரொம்ப எஃபெக்டிவா அவங்களுக்கு வேலை செய்யும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, யூனிக்கா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம்ல அவங்க மெடிடேஷன் பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிரியேட்டிவான ஐடியா கிடைக்கும், அது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் அப்போ கிரியேட்டிவ் ஜாப் இல்லை கிரியேட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? ஸோ இவங்களுக்கு வந்து வரக்கூடிய பாதிப்புகள்னு பார்க்கும்போது நிறைய சேஞ்ச், மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இருப்பாங்க, அகைன் ஒரு 10 நிமிஷம் வந்து ஏதோ ஒரு எல்லா பேர்டனையும் தூக்கி தோல் மேலே போட்டுப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து செய்யணும், அதாவது அந்த 10 நிமிஷம் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த வயசுல இல்லை வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கு இருக்கு, ஸோ நம்ம அதுக்கு அப்போ அவ்வளோ டிசர்விங்கா இருக்கும், நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும். அகைன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு மட்டும் இவ்வளோலாம் வருது, இந்த மாதிரிலாம் நடக்குது, மற்றவங்க எல்லாம் ஹாப்பியா ஜாலியா ஃப்ரீயா லீட் பண்றாங்க, இப்படி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது ரொம்ப அந்த எனர்ஜி ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்கள. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி மெடிடேஷன்ல உட்காந்துட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்படியான விஷயங்கள் மனசுல ஓடாம கிரியேஷனான விஷயங்கள், புதிய விஷயங்களை கிரியேட் பண்றதுக்கான அது எல்லா சோர்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அது இல்லை, மெடிடேஷன்லாம் பண்ணலை, நார்மலாக இருக்கிற போது இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் மாறி 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 வரும். ஸோ ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய அந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான முழு பணம் கிடைக்கும்? ஸோ இவங்க வந்து இவங்களுடைய பயத்தை வந்து கம்ப்ளீட்டா விட்டுறணும். சில பேருக்கு வந்து இருட்டை கண்டா பயம் அப்படின்னு இருக்கும், இருள்னாலே பயந்துருவாங்க. சில பேருக்கு வந்து நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்தாலே பயந்துருவாங்க. ஸோ அப்போ யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான பயம் வந்து இருக்குதோ அந்த பயத்திலே அவங்க வந்து அந்த டைம் வாழணும். ஸோ அப்போ நெகட்டிவ்னா எனக்கு பயம், எனக்கு கெட்ட விஷயங்கள் நடந்தால் நான் பயப்படுவேன், அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்றவங்க அந்த டைம் அதை பற்றி யோசிக்கணும். கெட்டது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா தைரியமாக உட்காந்து யோசிக்கணும்.
யோசிக்கும் போது அவங்கள லைக் அதுலயே அந்த கொஞ்ச நேரம் அதுல பழகும் போது அது அவங்களுக்கு வந்து ஒரு புதுசா தோணாது, பழகுன ஒண்ணா இருக்கும். ஸோ இருள கண்டா பயப்படுறவங்க கூட அந்த டைம்ல ஒரு டார்க்கான ரூம்ல ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த இருள்ன்ற ஒரு விஷயமே அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து போயிடும், அந்த பயம் போயிடும். ஸோ அப்ப இது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஒரு கூட யாராவது ஒரு பர்சனை வச்சுட்டு கூட ட்ரை பண்ணலாம் பயப்படுறவங்க. அப்படி ட்ரை பண்ணும் போது ஆஃப்டர் தட் இதை கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த கூட இருக்கிற பர்சனை கூட அவங்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படியான ஒரு லைட்னஸ் அவங்களுக்குள்ள ஏற்படும். பயம்ன்றது நம்மளோட மைண்டை பொறுத்தது தான் அது. ஸோ வேற யாரும் நம்மளை பயமுறுத்த முடியாது, நம்மளே நம்ம பயமுறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுனால. ஸோ எதை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த விஷயங்களை செய்யும் போது அவங்களுக்கான முழு பலனும் கிடைக்கும் இல்லையா? இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்துக்கு நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா 12 ராசிகளுக்கும் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? சார், ஏன்னா இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணதான் டாரோ கார்ட் ரீடிங். ஸோ இந்த கிரகணத்தப்போ ஒரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும், அது கொடுக்கக்கூடிய அது ஒரு அவுட்கம் என்ன, நெகட்டிவா இருக்குமா இல்லை பாசிட்டிவா இருக்குமா, ஸோ அப்படி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் பொதுவா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் இல்லை ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதிரியா? சந்திர கிரகணம்னாலே வந்து அந்த சந்திரனுடைய அந்த ஒரு பவரை வந்து மறைக்கிற மாதிரி தான், அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அது மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ சந்திரன்னாலே நம்மளுக்கு வந்து மென்டலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ மன ரீதியான உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கிரகணம் வருது அப்படின்ற போது ஸோ அப்போ இதை சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுக்கிறது, இல்லை வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், இல்லை தேவையில்லாத வேலைகள், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெடிடேஷன் ப்ரேயர் இப்படி வந்து அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டா ஸோ அந்த மைண்ட் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த அஃபெக்ட்ல இருந்து நம்மளை காத்துக்கலாம்.